வணக்கம் நண்பர்களே, கலைமகள் டிராவல்ஸ். ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் நடந்தது. திருவண்ணாமலையில் ஒரு 5 நிமிஷம் லேட்டு வண்டி. ஒரு லேடி ஒன்று, அவங்க எதுவுமே பேசலை, வந்து ஏறி உட்காந்துட்டு பெட்டில் பாருங்க. பெட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் வருது பாருங்க, இது வந்து இருக்கக்கூடாது. இந்த கவரை வந்து புதுசாக மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு லேடி சண்டை. நைட்டு உடனே ரெட் பிரஷ்க்கு கால் பண்ணி, ரெட் பிரஷ்லேருந்து ஃபோன் வருது, கவரை மாற்றி கொடுங்க அப்படி. இந்த சுருக்களுக்கும் படுத்து தூங்கிறதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் கஸ்டமர்ஸு அவங்க என்ன வேணுனாலையும் பண்ணலாம். டிரைவருங்க வந்து சின்ன ஒரு இந்த சுருக்களுக்கு எவ்வளோ ஒரு இது பண்ணுறாங்க பாருங்கள். அட்டொழியும் இவ்வளோ ஒரு பண வசதி இருந்தாலும் இவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணக்கூடாது. ரொம்ப வேதனை. அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம். நம்ம வாட்டர் பாட்டில் கொடுக்குறோம், அதை தண்ணியை குடிச்சிட்டு அதில் யூரின் போவாங்க. போயிட்டு மூடி நல்லா டைட் பண்ணி இந்த இதில் வச்சுட்டு போயிடுவாங்க, இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்து கவரில் கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா கக்காவே போவாங்க. இதில் பெட்ஷீட்டில் போயிட்டு பெட்ஷீட்டை மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்க அவங்க. என்னைக்குன்னா டிரைவர்ஸ் கேட்டிருப்பாங்களா? இதெல்லாம் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கோம். தூக்கி வீசாட்டு போயிட்டே இருப்போம். இதுக்காக மெனக்கட்டு ரெட் பஸ்காரன்ட்டு கூப்பிட்டு பேசுகிறதோ, அவங்க இறங்கி போன பின்னாடி நாங்கள் கால் பண்ணுறதோ, அந்த ஒரு இதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த சுருக்களுக்கும் இவங்க படுத்து தூங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் உடனே பதிவு போடலான்ட்டு தான் பதிவு போடுறேன். நன்றி, கலைமகள் டிராவல்ஸ்.